பாஜக கூட்டணியில் இருக்கின்ற ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் வளமான இலாக்காக்களை கேட்டு பாஜகவுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். ரயில்வே, சுகாதாரத்துறை, ஐடி உள்ளிட்ட துறைகளை கேட்டு நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, குமாரசாமி ஆகியோர் நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். இது தொடர்பான பாஜகவின் ஜே.பி. நட்டா தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. முக்கிய துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க பாஜக மறுப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த கூட்டணிக்குள் ஏதேனும் சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ரயில்வே, சுகாதாரத்துறை போன்ற முக்கிய துறைகளை பாஜக வைத்துக்கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் அதை கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இல்லை என்று பாஜக தரப்பில் திட்டவட்டமாக மறுப்பதாக கூறப்படும் நிலையில் முக்கிய இலாக்காக்களை கேட்டு பெற வேண்டும் என்பதில் கூட்டணி கட்சிகள் மும்முரமாக இருக்கிறார்கள். அதேபோன்று சபாநாயகர் பொறுப்பு சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு கேட்டு பெற இருப்பதாக கூறப்படும் நிலையில் எந்தெந்த துறைகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. நாளை மறுநாள் பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க பதவியேற்கும் விழா நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே கூட்டணி பேச்சுவார்த்தை, இலாக்காக்கள் ஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யப்பட வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் முக்கிய இலாக்காக்கள் கேட்டு நெருக்கடி கொடுப்பதாகவும், அதேபோன்று சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரையும் சபாநாயகர் பொறுப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் பாஜக அதை திட்டவட்டமாக மறுப்பதாக கூறப்படுகிறது. முக்கிய இலாக்காக்கள் குறிப்பாக சுகாதாரம், ஐடி உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க முடியாது என்றும் மற்ற இலாக்காக்கள் ஒதுக்குவது குறித்து பேசலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான முரண்பாடு என்பது பாஜக கூட்டணிக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்குள்ளாக இதனுடைய தீர்வு என்னவாக இருக்கும், அது இந்த கூட்டணி தொடருமா என்பது மிக முக்கிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கிறது. முன்னதாகவே என்டிஏ கூட்டணி பொறுத்தவரையில் அதில் கிங் மேக்கராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் ஏற்கனவே அவர்கள் தொடர்ந்து ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் மாறி பல கூட்டணி கட்சிகளுக்கு தாவக்கூடிய நபர்கள் என்ற பெயர் பெற்ற நிதிஷ்குமார் அவர் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் தொடர்வாரா அல்லது அவருடைய வழக்கமான பாணியில் கூட்டணி மாறுவாரா, இதன் முக்கிய கோரிக்கை முன்வைத்து அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் கூட்டணி மாறி பாஜக நெருக்கடி கொடுப்பாரா என்றெல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதை மெய்ப்பிக்கும் வகையிலான செயலில் நடைபெற்று வருகின்றது. என்றால் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவே அவருடைய கூட்டணி என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. தனி பெரும்பான்மை பாஜக பெறாத காரணத்தால் கூட்டணி கட்சியோடு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் பாஜக ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட என்டிஏ கூட்டணியில் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் ஆகிய இரண்டு கட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 28 இடங்கள் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த இரண்டு நபர்களும் மிக முக்கியமான கூட்டணியாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் கூட்டணி இலாக்காக்கள் ஒதுக்க தொடர்பான பேச்சுவார்த்தையில் தற்போதும் அனைத்து கட்சிகளும், என்டிஏ கூட்டணி கட்சிகளும் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் முக்கியமாக நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆகிய இரண்டு தரப்பிலும் முக்கிய இலாக்காக்கள் கொடுக்கப்பட வேண்டும், கேபினட் இலாக்கா வழங்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக ரயில்வே, சுகாதாரத்துறை, ஐடி உள்ளிட்ட துறைகள் கேட்டு நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு, குமாரசாமி ஆகியோர் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும், ஆனால் ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய இலாக்காவாக இருக்கக்கூடிய ரயில்வே, சுகாதாரம், ஐடி உள்ளிட்ட துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இல்லை, அது பாஜகவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஒதுக்கப்படும் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. அதை கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அவர்கள் பாஜகனுடைய சமாதானத்துக்கு அவர்கள் இறங்கி வருவார்களா அல்லது முரண்பாடு ஏற்பட்டு கூட்டணிக்குள்ளாக விரிசல் ஏற்படுமா, வழக்கமான பாணியில் நிதிஷ்குமார் அணி தாவுவாரா உள்ளிட்ட பல்வேறு வியூகங்கள் இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.